மத உணர்வுகளை தூண்டிவிடுவதாக தேர்தல் கமிஷனில் பாரதிய ஜனதா அளித்த புகாருக்கு பதிலளிக்க கூடுதலாக 1 வார கால அவகாசம் கோரியுள்ளார் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கடந்த மாதம் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் பாரதிய ஜனதா மத கலவரத்தை தூண்டிவிட்டதாகவும், முசாஃபர் நகர் கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை பயங்கரவாத பாதைக்குள் இழுக்க பாகிஸ்தானிய உளவமைப்பு முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அதையடுத்து ஓட்டுக்காக மத உணர்வுகளை தூண்டிவிடுவதாக ராகுல் மீது தேர்தல் கமிஷனில் பாரதிய ஜனதா குழுவினர் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் ராகுலிடம் விளக்கம் கேட்டு தேர்தல் கமிஷன் கடந்த வியாழனன்று நோட்டீஸ் அனுப்பியது. நவம்பர் 4ஆம் தேதி காலை 11:30 மணிக்குள் எந்த பதிலும் வராத பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கெடு விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தன் மீதான புகார் மீது விளக்கம் அளிக்க 1 வாரம் கூடுதல் கால அவகாசம் அளிக்கும்படி தலைமை தேர்தல் கமிஷனர் VS சம்பத்துக்கு அனுப்பிய கடிதத்தில் ராகுல் கேட்டுக் கொண்டுள்ளார். அக்டோபர் 31ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு தேர்தல் கமிஷனின் நோட்டீஸ் தனக்கு கிடைத்ததாகவும், பண்டிகை கால விடுமுறைகள் காரணமாகவும் பல்வேறு நகரங்களில் சுற்றுப்பயணம் செய்ய ஏற்கனவே தேதிகள் கொடுத்துவிட்டதாகவும் அந்த கடிதத்தில் ராகுல் காரணம் கூறியுள்ளார். ராகுலின் கோரிக்கை குறித்து ஆராய்ந்த தேர்தல் கமிஷன் அவருக்கு கூடுதலாக 4 நாள் கால அவகாசம் வழங்க முடிவு செய்துள்ளது. அதன்படி நவம்பர் 8ஆம் தேதிக்குள் புகார் மீதான பதிலை தேர்தல் கமிஷனிடம் ராகுல் தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார்.